இப்போ மீன் குழம்பு வெறும் சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உப்பு, கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது பியூர் கோகோனட் ஆயில், அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாம் குழம்பு வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க, மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சுவையில் சாப்பிட்டு பாருங்கள், உடனே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும், இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து தனியாக இருக்காங்க, அது தேவையில்லை. அதுக்கப்புறம் தக்காளி கொட்டி நல்லா வதக்கிடலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்குங்க, ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ரொம்ப லைட்டாகவே போட்டுக்கோங்க. இப்போ ஆச்சி குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டதுக்கப்புறம் இப்போ புளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். போட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுடுறோம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணி விட்டு நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மீனை போடுறோம். நம்ம ஏற்கனவே வந்து மீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கோகோனட் ஆயிலும் வந்து உப்பு வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால உங்களுக்கு உடனே வந்து குழம்பு வச்சு உடனே வந்து அந்த மீன் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம். அப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.